வணக்க மக்களே! நம்ம மாறன் கதையில ஜூலை 16 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அத்தைக்கிட்ட இங்க பாருங்க, இது மாதிரி நம்ம எப்படியாவது அவ என்ன பண்றா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அவ உண்மையாவே கர்ப்பமா இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னா, அந்த வில்லி அந்த பக்கமா வராங்க. அவங்க வரத நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இவ வரா அப்படின்னா கண்டிப்பா நம்ம 3 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காதுல வாங்குவா அப்படின்னு யோசிச்சா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தைக்கிட்ட, அத்தை, எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும் பொழுது, அதாவது நாங்க வயித்துல இருக்கும் பொழுது அம்மாவுக்கு நிறையவே நடந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு. அப்பதான் அத்தை கேக்குறாங்க, என்னடா நடந்துச்சு சொன்னனா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இதுக்கு பிளானும் பண்ண தெரியாது, பண்ற பிளானை ஒத்துழைக்கவும் தெரியாது அப்படின்னு. அத்தை, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொன்னதோட உடனே அத்தையும் லைட்டா விஜயை திரும்பி பார்த்துட்டு, ஆமா ஆமா, நிறைய நடந்துச்சுன்னா. காவேரி அன்னைக்கு மூக்கெல்லாம் செவந்து போயிரும், அப்புறம் முதுக அரிக்கும், கணுக்கால் அப்படியே கருத்து போயிரும் தெரியுமா அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, அப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, இப்படி எல்லாமா நடந்துச்சு, எங்க அம்மாவுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம விஜய் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, ஆஹா, இது எதுவுமே நமக்கு பண்ணவே இல்லையே, இப்படி எதுவும் பண்ணாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க அப்படின்ட்டு அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா வந்து மூக்குல வந்து சிவப்பு கலர்ல ஒரு மை வச்சுக்கிறாங்க, கணுக்கால்ல கருப்பு மைய வச்சுக்கிறாங்க, அப்புறமா முதுகு சரிகிற குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நடுமுதுக சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கமா நம்ம அத்தையும் நம்ம ஹீரோயினோட அக்காவும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அத்தை கேட்குறாங்க, சமைச்சிட்டியா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் நான் வெள்ளனமா எந்திரிச்சு சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம், சூப்பர், எல்லாருக்கும் நீ சமைச்சிட்டியா அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற வில்லி என்ன பண்றாங்கன்னா, ஐயோ, என்னன்னே தெரியலையே, நடுகு முதுகு பயங்கரமா அரிக்குதே, அப்படியே மூக்கெல்லாம் சவந்து போச்சு அப்படின்ட்டு நேரா சித்தியை பார்த்து, சித்தி, ஏன் சித்தி எனக்கு இப்படி பண்ணுது, இது மாதிரி மூக்கெல்லாம் செவந்து போச்சு, கணுக்கால்லாம் கருப்பா இருக்கு, நடுமுதுக அரிக்குது சித்தி அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி அங்கேருந்து வந்துட்டு, ஐயோ, என் அன்னைக்கு என்ன பண்ணிச்சோ அதே உனக்கும் பண்ணுதா, சரி சரி, அப்ப நீ கர்ப்பமா இருக்க அப்படின்னா தான் அர்த்தம் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம வெள்ளி சொல்றாங்க, ஆமா சித்தி, வயித்துல இருக்கிற உங்க பேரன் ரொம்ப என்ன தொந்தரவு பண்றான் அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கண்மணி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ சரியான ஆளு, இப்படியெல்லாம் போய் சொல்றா அப்படின்னு. அதே நேரம் நம்ம சித்தி சொல்றாங்க, சரி விஜய், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து உள்ளார போறாங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோயினோட அக்கா கேக்குறாங்க, பாத்தீங்களா வள்ளியம்மா, எப்படியெல்லாம் நடிக்கிறத, இவ உண்மையாவே கர்ப்பமா இல்ல, நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு அந்த வில்லியோட அம்மா வராங்க. வந்துட்டு நேரா அவங்க பொண்ணை பார்த்துட்டு, என்னடி மூக்கெல்லாம் சகப்பா இருக்கு, என்னடி இது அப்படின்னு கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, அம்மா, உனக்கு தெரியாதா, கர்ப்பமா இருந்தா இந்த மாதிரி மூக்குல சவக்குமா, கணுக்கால் கருக்குமா, நடுமுகுது அரிக்குமா, இது எதுவுமே உனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, ஏடி, என்னடி முட்டாள்தனமா பேசுற, இப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதடி, தேவையில்லாத இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா பண்ணிட்டு மாட்டிக்காதடி அப்படின்னு சொன்னதோட அப்ப அந்த வில்லி சொல்றாங்க, ஐயோ அம்மா, அப்ப இதெல்லாம் பொய்யா, அந்த மாறன் வேணுக்கும்னே இதெல்லாம் சொல்லியிருக்கான் போல, இது அந்த வள்ளியும் சேர்ந்து கூட சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கா, நான் கர்ப்பமா இருக்கனா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்துக்காக தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த வில்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லியோட அம்மா சொல்றாங்க, போச்சு போ, நீ அதிக பிரசங்கித்தனமா நடிச்சு நல்லா மாட்டிக்கிட்டியா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அம்மா, நடிச்ச எனக்கு அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாதா என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வள்ளி வராங்க. வள்ளி வந்துட்டு, என்னாச்சு விஜி, முதுகெல்லாம் அரிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொன்னதோட அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, சித்தி, அந்த
பக்கத்துல ஒரு செடி இருக்குல்ல, அந்த செடிய தேவையில்லாம போய் தொட்டுட்டேன் சித்தி. அதனால தான் எனக்கு பயங்கரமா அரிச்சிருக்கு அப்படின்னு. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, ஆஹா! ஆயாக்காரி எதையோ சொல்லியிருக்கா. அதனால இவ வந்துட்டு உஷாராயிட்டா அப்படின்னு. அப்ப விஜி சொல்றாங்க, சித்தி அதோட மூக்குல நான் நெயில் பாலிஷ் போடும் பொழுது அதுல லைட்டா பட்டுருச்சு. மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னதோட, இது கேட்டதும் வள்ளியும் சரி சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கண்மணி இதையெல்லாம் கேட்டுட்டு, ஆகா! இவ வந்து சூழ்நிலைய சமாளிச்சுட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வள்ளி நேரா கண்மணி கிட்ட போயிட்டு, பாத்தியா அவ அம்மாக்காரி வந்து சொன்னதோட எப்படி சமாளிக்கிறா பாத்தியா? இதே மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே ஏமாத்தியிருக்கா அப்படின்னு. அதே நேரம் மாறனும் வீராவும் அவங்க அத்தையை கூப்பிடுறாங்க. உடனே அத்தை போனதோட மாறன் கேட்குறாரு, சரி என்னாச்சு? அவ இந்த மாதிரி ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா பண்ணியிருப்பாளே? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, ஆமாடா பண்ணா. ஆனா அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்ததோட அப்படியே அமைதியாயிட்டா. இதை கேட்டதும் மாறன் சொல்றாரு, அத்தை இதுலேருந்தே உனக்கு தெரியலையா அவ நடிக்கிறா அப்படின்னு. இது கேட்டதும் வள்ளி சொல்றாங்க, ஆமாடா அவ நடிக்கிறது தெரியுது. இருந்தாலும் அவ கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த விஷயத்துல யாரையுமே நம்ம வந்துட்டு உதாசீனப்படுத்தக்கூடாது இல்லையா? அதனால தானே எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலடா மாறா. உடனே மாறன் சொல்றாரு, இங்க பாரு, இன்னும் 2 நாள்ல அவ உண்மையாவே எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படிங்கிறத நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட அத்தை சொல்றாங்க, இங்க பாருடா, நம்ம குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அவளால. அவளும் அவ அம்மாவும் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. கூடிய சீக்கிரம் அவளை இந்த இடத்த விட்டு துரத்தணும்டா. இதை கேட்டதும் மாறன் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. இன்னும் 2 நாளையில அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதோட அத்தையும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, டேய் என்னடா பண்ண போற? மாறன் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ஒண்ணே ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு பாட்டிலை எடுத்து காமிக்கிறாரு. அதை பார்த்ததும் வீரா அதிர்ச்சியாகி, டேய் மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா? மாறன் சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருப்பியா? இங்கே பாரு, இதை எப்படியாவது அவளுக்கு ஜூஸில் கலந்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கேன், அப்படியே மனசுக்குள்ள உள்ள எல்லாமே வெளியில் வந்துடும். இதை வச்சு தான் அவளை எப்படியாவது சிக்க வைக்க போகிறோம். இதை கேட்டதும் வீரா சொல்கிறாங்க, டேய் நம்ம கொடுத்தா அவள் குடிப்பாளா? மாறன் சொல்கிறாரு, அதுக்கு தான் நம்ம உங்கள் அக்கா வச்சுருக்கோம்ல, அக்கா கிட்ட நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவள் வாங்கி குடிப்பா. ஏன்னா நம்ம மேலே தான் அவளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அவள் மேலே இன்னும் சந்தேகம் வரல. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டா அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவள் குடிச்சு தான் ஆகணும். குடிச்ச அடுத்த செகண்டே நம்ம கார்த்தியை அனுப்பி அவள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது கேட்டதும் வீரா சொல்கிறாங்க, சூப்பராக பிளான் பண்ணுறியே. மாறன் சொல்கிறாரு, அப்புறம் இவளை எப்படியாவது துரத்தணும்ல, அதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணாதான் முடியும். இது கேட்டதும் வீராவும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்மணியை கூப்பிடுறாங்க. கண்மணி கார்த்திக் எல்லாரும் வராங்க. அவங்க வந்ததும் நம்ம வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி, இப்போ இந்த ஜூஸை எப்படியாவது அவள் கையில் கொண்டு போய் கொடுத்துரு. அவள் கையில் கொடுத்த அடுத்த செகண்ட் வந்துட்டு அவளுக்கு மயக்கம் வரும். அவள் போய் படுத்துருவா. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கார்த்தியை அனுப்பி அவள்கிட்ட லைட்டாக பேச விட்டு அவள் மனசில் என்ன இருக்குது, அவள் எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட கண்மணியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்தி மச்சானை எப்படியாவது என் கைக்குள்ளே போடணும் அப்படின்ட்டு நேராக ஒரு பவுடர் மாதிரி இருக்குது. அந்த பவுடரை காஃபியில் கலக்குறாங்க. காஃபியில் கலந்து இங்கேருந்து கொண்டுட்டு வரும் பொழுது தான் நம்ம கண்மணி அந்த பக்கமாக வராங்க. வந்துட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க விஜிக்கு. இந்தா விஜி, இந்த ஜூஸு கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக நீ குடிக்கணும் இந்தா அப்படின்னு சொன்னதோட நம்ம விஜய் சொல்கிறாங்க, இல்லைக்கா எனக்கு இதெல்லாம் வேண்டாம். கண்மணி சொல்கிறாங்க, என்ன வேண்டான்னு சொல்கிற? இங்கே பாரு, இது நான் உனக்காக கொடுக்கல, உன் வயிற்றுல வளர குழந்தைக்காக கொடுக்குறேன் இந்தா அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்கிறாங்க, இல்லைக்கா இதெல்லாம் வேண்டாம். உடனே கண்மணி கேட்குறாங்க, ஏய் நீ கர்ப்பமாக இருக்கிறது உண்மைதானே அப்படின்னு. இது கேட்டதும் விஜய் நினைக்கிறாங்க, ஐயோ இவளை சமாளிக்க முடியாது போலையே அப்படின்ட்டு நேராக நம்ம கண்மணி கிட்ட, அக்கா கொடுங்கக்கா நான் என் குழந்தைக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம கண்மணி வந்துட்டு ரொம்ப ஜாலி ஆகுறாங்க. அப்பாடா எப்படியோ குடிச்சிட்டா இது போதும் அப்படின்னு. அப்போ விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா
நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. என்னடா இது ஒரே மயக்கமாக வருதே அப்படின்ட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி அந்த இடத்துல ஆல்ரெடி காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது இவ வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்காரு. அப்போ தான் நம்ம கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. வீராவும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க யாருக்கும் தெரியாமல். அப்போ நம்ம கார்த்தி அங்கேருந்து போயிட்டு நேராக நம்ம விஜிக்கிட்ட என்னாச்சு விஜி? விஜி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை மச்சான். அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு, இனிமே உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. அந்த பிருந்தா இருக்கால்ல, அவ தேவையில்லாமல் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டாளா, அதனால தான் என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கா. மற்றபடி எனக்கு இப்போ எல்லாம் அவளை கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்கிறதில்ல. எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிச்சிருக்கு விஜி. அவள் வந்து என்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் எதுக்காக தெரியுமா இப்போ பிருந்தாவை போய் பேசிக்கிட்டு இருக்கேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாறனும் வீராவும் தான். அவங்க 2 பேரும் தேவையில்லாமல் என்கிட்ட கண்டதையும் சொல்லி பேச சொல்கிறாங்க. இல்லைன்னா நான் ஏன் அவகிட்ட போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு விஜய் வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அப்போ வீராவும் மாறனும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட நம்ம கார்த்தி லைட்டாக விஜய்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, நீ இங்கே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு. அப்போ விஜய் சொல்கிறாங்க, நான் எதுக்காக தெரியுமா வந்திருக்கேன்? இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை மொத்தமாக காலி பண்ணணும். எங்கள் அப்பா சாவுக்கு காரணமான இந்த ராமச்சந்திரனை நான் சும்மா விட மாட்டேன். எங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அதுக்கு இந்த ராமச்சந்திரனோட உயிர் போகணும், இந்த குடும்பம் சுக்குநூறாக உடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜி வரிசையாக சொல்கிறாங்க. இது எல்லாம் கேட்டதோட நம்ம வீராவுக்கும் மாறனுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. வீரா அப்படியே அந்த விஜி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்டு பண்ணிக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு, என்னடி இது, இவ இவ்வளோ பெரிய பிளானோட வந்திருக்கா அப்படின்னு. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மச்சான், நான் இந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுவேன். ஆனால் உங்களை மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு, அதனால இந்த குடும்பத்தில் உள்ள சொத்து எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதிக்கிட்டு நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. வீரா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும் பொழுது மாறன் சொல்கிறாரு, என்ன வீரா, இவ இவ்வளோ ஒரு பெரிய திட்டத்தோடு வந்திருக்காளே, இவகிட்டேருந்து இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? அதுக்கு வீரா சொல்கிறாங்க, மாறா, அதான் எனக்கு எதுவும் புரியல. இந்த ஆதாரத்தை இப்போவே நம்ம எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. மாமா, சித்தி எல்லாரும் வாங்க, அம்மா எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வள்ளியம்மா எல்லாரும் வராங்க. அவங்க வந்ததோட வள்ளி நேராக வந்துட்டு வீராவை பார்த்து, என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, அதே நேரம் அந்த வில்லியோட அம்மா வந்துட்டு, என்ன இது, இந்த வீரா எல்லாரையுமே கூப்பிடுறாளே, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்ததோட என்னது என் பொண்ணை மட்டும் காணும் அப்படின்ட்டு அங்கேருந்து ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு, ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்கே ஏதோ வீரா எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அவள் எல்லாரையும் கூப்பிடுறா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவள் நமக்கு எதிராக எதுவும் திட்டத்தை எடுத்துட்டாலும் என்னவோ கிளம்புடி அப்படின்னு சொன்னதோட அப்போ தான் அந்த விஜய் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த ராமச்சந்திரனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லியோட அம்மா. ஆகா, இவ தான் எதுவும் உளறி வச்சிருப்பாளோ அப்படின்னு முகத்தில் தண்ணி தெளிக்கிறாங்க. அப்போ விஜய் லைட்டாக எழுந்திரிச்சு, அம்மா எனக்கு என்ன ஆச்சு? அப்போ வில்லி சொல்கிறாங்க, ஏட்டி, இந்த மட்டும் நீ எல்லாத்தையுமே புலம்பிக்கிட்டு இருந்தடி, இங்கே பாரு, இந்நேரம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. சரிவா, அங்கே வீரா வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு இருக்கா. அவள் எல்லாரையும் கூப்பிட்றா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நமக்கு எதிராக எதுவும் ஆதாரத்தை எடுத்துட்டாலே என்னமோ வாடி போகலாம் அப்படின்னு சொன்னதோட உடனே விஜயும் சரி வாமா அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, வீரா, இப்போ எதுக்கு நீ எல்லாரையுமே கூப்பிட்டேன்? அப்போ வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னனே, இவ கர்ப்பமா இல்லை, பொய் சொல்கிறா, இவன் இந்த குடும்பத்தை ஏமாத்தாதான் வந்திருக்கா அப்படின்னு சொன்னல, கொஞ்சமாவது நம்பிங்களா? மாமா, உங்ககிட்ட நான் ஒரு வாரம் டைம் கேட்டிருந்தேன், ஆனால் 2 நாள்லயே இந்த வேலையை முடிச்சிட்டேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதில் அந்த விஜய் புலம்பி இருக்கிறது அப்படியே ரெக்கார்டாக இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னம்மா இது அப்படின்னு. அப்போ விஜய் வந்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஏன்னு இப்போ கூட உனக்கு புரியலையா? இவ நம்ம எல்லாரையுமே ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. இவ அம்மாவும் இவளும் சேர்ந்து அவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒன்றை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காள். இவளுகளை இப்போவே விரட்டி அடித்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு நம்ம
வள்ளி செம்மையாக கோவப்படுறாங்க விஜய் மேலே. விஜய் அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.